அபி வந்து பேசிட்டே வராங்க. ஆனா வந்து நம்ம ராகு வந்து பேசாம அமைதியா வந்துகிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து "ஏங்க இப்படி பேசாமயே வரீங்க? உங்க கூட வர்றதே செமையா போர் அடிக்குது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஞ்சலி அக்கா எங்கே போனாங்க? அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அஞ்சலிக்கு வந்து பழங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்சம் ஒரு கப்பில் வந்து வாங்கி கொடுக்குறாரு. முரளி அதை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து ராகு தட்டி விடுறாரு. "ஏன்டா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு மாதிரி ரோட்டில் வாங்கி கொடுக்குறதுலாம் ஹைஜீனிக்காக இருக்காதுக்கா. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து "ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? மாமா இவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தாரு" அப்படின்னோடனே அப்படியே வந்து முரளி பார்த்து முறைக்கிறாரு. "இங்கே பாருக்கா, ஆசை முக்கியம் இல்லை, ஹைஜீனிக் தான் முக்கியம். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவன் என் மேலே எப்போவுமே கோவமாக இருக்கான். ஆனால் ஏன் தான் தெரில, முன்னாடிலாம் என் மேலே பாசமாக தானே இருந்தான். என்ன ஆச்சு இவனுக்கு? என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா இவனுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து உடனே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து அபியும். "ஆமாம்மா, கரெக்டு தான் அஞ்சலி அக்கா. இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, வெளியே வாங்கினதெல்லாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கல்ல, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு" அப்படின்னோடனே "ஜாடிக்கு ஏற்ற முடி தான் நீங்கள் 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுது முரளிக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, "நான் உங்ககிட்ட பேசணுங்க நிறைய" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனு. உடனே ஆகாஷ் வந்து "நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் அனு" அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. "இந்த மாதிரி உங்களை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் தான் என்னை தள்ளியே வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க. என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு "இங்கே பாருங்கள் ஆகாஷ், இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம 2 பேர் பிரிஞ்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே "ஆமாம் ஆகாஷ், நீங்கள் இதுக்கு ஒத்துக்கின்னு தான் ஆகணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுவேன்னு" சொல்லிட்டு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "அதெல்லாம் முடியாதுங்க. நான் அதான் சொன்னேன்ல, நீங்கள் இல்லாமல் என்னை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு." "அதெல்லாம் தெரியாது ஆகாஷ். நீங்கள் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி தான் கொடுத்தாகணும். வேறு வழி கிடையாது. ஒருவேளை நான் உங்களை விட்டு பிரிச்சுட்டாலும் நீங்கள் தவறான முடிவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்றாங்க." "இல்லைங்க, என்னால் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்றாரு." "அப்படி பண்ணலைன்னா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்படியே வந்து விழ பார்க்குறாங்க. "ஐயோ, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு" சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து "நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நான் தவறான முடிவுக்கு போயிடுவேன். பரவாயில்லையா உங்களுக்கு?" அப்படின்னோடனே ஏங்க ப்ளீஸுங்க அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போது நீங்கள் சத்தியம் பண்ணுங்கன்னு." "சரிங்க, நான் சத்தியம் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. "ஏங்க இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னோடனே "இங்கே பாருங்கள் ஆகாஷ், இது உங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். பின்னாடி நான் பண்ணது நான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற தான் இப்படிலாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆகாஷ்" அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு. இங்கே அனுவும் ஆகாஷையும் பார்த்துட்டு ஓடி வராங்க எல்லாரும். "என்னாச்சு, 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க?" அப்படின்னோடனே உடனே வந்து சொல்ல வர்றாரு ஆகாஷ். உடனே கண்ணை காட்டுறாங்க அனு. "எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு." "ஒன்றும் இல்லை, சும்மா தான் இங்கே இருந்தோம்" அப்படின்னு. "இவ்வளோ கிட்டவா இருப்பீங்க? இங்கே ஆபத்தான இடம், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு நம்ம வந்து ராகவ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க நம்ம அபி. அப்போ அபி யாரோ வந்து பின்தொடர்ற மாதிரியும், யாரோ அபியை வந்து எட்டி பார்க்குற மாதிரியும் இருக்குது. யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரூமுக்கு வராங்க. "என்ன இந்த ராக்கி பாய் எங்கே தான் போனார்? ரூமில் தனியாக விட்டு போயிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாரோ ஜன்னக்கதவு பக்கமாக வந்து நிற்கிறதும் அவங்கள பார்க்குறதையும் பார்த்துடுறாங்க. உடனே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து முரளி வந்து போகிற மாதிரி இருக்குது. உடனே ஓடி போய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. "நீங்கள் தானே வந்து ஜன்னல் பக்கமாக நின்னீங்க?" அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நிற்கலையே, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, வந்து அங்கங்கே நிற்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நான் வந்து சொன்னேன்னா ரொம்ப நல்லா இருக்காது, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னா இதெல்லாம் பற்றி ரொம்ப பெரிய விஷயமாயிடும்" அப்படின்னோடனே "இங்கே பாருங்கள் அபி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நான்லாம் அப்படிலாம் பண்ணவே பண்ணல. எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தின்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் இப்போ தானே புரியுது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஞாபகப்படுத்திலாம் உங்களுக்கு இல்லை, எல்லாம் நடிக்கிறீங்களா?" அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. "எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் நடிக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் நடிக்கிறதா இருந்தது அந்த நிமிஷமே உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒளிஞ்சு பார்க்குறது, நின்று பார்க்குறது, இதெல்லாம் வந்து நான் ராகவ் கிட்ட சொன்னேன். அப்புறம் அவ்வளோதான், ஒன்று அவர் அவங்க என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல" அப்படின்னோடனே அப்படியே வந்து முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. "இங்கே பாருங்கள், நல்லபடி இருந்தது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இன்னொரு வாட்டி என்னை வந்து இங்கே வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து ஒரு "அப்பா தப்பிச்சோம், இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிடுவா போல் இருக்கே. என்ன அபிச்செல்லம், நீ இப்படியெல்லாம் பண்ணுற? சரி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியாவது கொஞ்ச நேரத்துலேயே இன்னும் நான் உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் என்ன, நீ நானும் சந்தோஷமாக வாழ்வோம். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீ நான் மட்டும்தான் இருப்போம். அப்புறமா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போனோ, அதை நினச்சாவே சந்தோஷமாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இது முடியும்.